ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நடு சென்டர் அப்படின்ற ஒரு சீரிஸ் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நரன் நாராயணன் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 எபிசோடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி அடுத்தடுத்த எபிசோடு வந்து அப்கமிங் வீக்ஸ்லேயோ இல்லை டேஸ்லேயோ ரிலீஸ் ஆகலாம். பட் ஆனால் அந்த 3 எபிசோடு பார்த்து நமக்கு என்ன புரியுதோ அதை பற்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு. பட் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா வந்து உண்மையிலே சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சீரிஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சில ஒர்க்லாம் வந்து சொல்லிடணும் அப்படின்னு. முக்கியமாக வந்து அந்த ஒளிப்பதிவும் சரி, அந்த கம்போசர் விஷால், அப்புறம் வந்து ஒளிப்பதிவு அந்த ஹெஸ்டின், அவங்க 2 பேரோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மியூசிக்குமே வந்து இந்த சீரிஸ் வந்து என்கேஜிங்காக கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து அந்த ஒளிப்பதிவு வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த ஏரியாவாக இருக்கட்டும், அந்த ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த கேமிங்காக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எனக்கு அந்த ஒளிப்பதிவும் அந்த கம்போசிங்கும் வந்து 2 பேரோட ஒர்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சீரிஸ் வந்து ஒரு ஸ்கூல் பேக்ரவுண்டில் தான் நடக்குது. அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மையாக தான் வந்து இருந்தாங்க. 1-2 விஷயத்தில் வந்து இவங்களாம் வந்து ஸ்கூல் தான் படிப்பாங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜ் அதிகமாக வந்து தெரியுற மாதிரி இருக்கே, கலர் ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப ஏஜ் அதிகமாக தெரியுது, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் வந்து ஸ்கூலுக்கு செட் ஆகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்குள்ளே கட்டுறப்போ வந்து எல்லாமே அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து நம்புற மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ஹீரோவை பற்றி முக்கியமாக சொல்லணும். அதாவது ஹீரோனா வந்து லீடர் ரோல் நடிச்சிருக்கவர் பிகே அப்படின்றவர் வந்து அந்த லீடர் ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் பேரே வந்து பிகே அப்படின்றது இருக்கு. உண்மையிலே அவர் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 3 எபிசோடு வரையும் முழுக்க கதை வந்து அவரை சுற்றி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கதையை வந்து அவர் ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அங்கே ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது. அதனால அவர் வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு வராரு. பட் அந்த ஸ்கூலில் வந்து என்ன இஷ்யூ ஆயிருக்கு, என்ன பிரச்சனை, அது உண்மையிலே இவர் மேலே தான் தப்பா அப்படின்றதெல்லாம் வந்து மேபி இன்னும் டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் எபிசோடில் வந்து சொல்லுவாங்க. பட் பார்த்த வரையுமே வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் பிரச்சனை, பட் இவர் மேலே வந்து அது பெரிய தப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. இப்போ அவர் வந்து இந்த கேபி அப்படின்ற ஒரு ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப ரவுடிசமாக, அந்த கல்ச்சரே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கல்ச்சராக இருக்குது. அதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய கெட்ட பழக்கங்கள் நிறைந்த அந்த ஸ்கூலாக இருக்குது. அந்த ஸ்கூல் எல்லாமே வந்து நிறைய ரவுடிசமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய கெட்ட பேர் உண்டாகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு 2 வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் 2 வருஷம் தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஸ்கூலோட நேம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அங்கே ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனைகளையும் பார்த்து, அங்கே நடக்கிற ரவுடிஸையும் பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த ஸ்கூலை வந்து நம்ம மாற்றணும், ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி ஒரு 2 செட்டு ஸ்டூடெண்ட்டை மட்டும் நம்ம மாற்றிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்லா வந்துருவாங்க, இந்த ஸ்கூலுக்கும் ஒரு நல்ல நேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அதுக்குமே நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்லேருந்து கிளம்பி போனவங்க எல்லாமே வந்து அவர் அந்த கலையரசன் ஒரு சீனில் அவர் ரொம்ப ரொம்ப சூப்பரான டைலாக்லாம் பேசுவார். அவர் ஏற்கனவே வந்து அந்த ஸ்கூலில் வந்து ரவுடிஸ் எல்லாம் பண்ணி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எந்த வேலையுமே கிடைக்காம வந்து ஒரு ஒரிஜினல் எக்ஸாம்பிளாக வந்திருக்காரு. அதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணால் நம்ம சொசைட்டியில் வந்து நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, எந்த ஒரு ரெகக்னேஷனுமே கிடைக்காது, நம்ம ஃபியூச்சரே அவ்வளோதான் சொல்லி வந்து சொல்லிட்டு போகிற ஒரு கேரக்டரில் வந்து கலையரசன் வராங்க. மேபி அடுத்த எபிசோடில் வந்து அவர் எவ்வளோ நேரம் வராங்கன்னு தெரியல. பட் இதில் வந்து ரொம்ப சின்னதாக வந்தாலும் வந்து நிறைய விஷயங்களை வந்து சூப்பராக சொல்லுவார். ஏன்னா இங்கேருந்து அந்த ஸ்கூல் பசங்க தெருவில் நிற்கிறவங்கள பார்த்து தினையுமே வந்து ரவுடிஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு தாண்டா இப்படி இருக்கும், ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்புடா, உள்ளே வந்து நீங்கள் பண்ணுற ரவுடிஸ் எடுத்து அந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், வெளியில் உள்ள உலகமே வேறமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கலையரசன் வந்து இந்த மாதிரி பசங்களை வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள சொல்லுவாங்க, அவனுங்க தான் உன்னை கேட்கவே மாட்டானுங்க, நீ என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு கண்டுக்கவே மாட்டானுங்க, நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணிட்டு போனியோ அதை தான் வந்து அவனுக்கு பெரிய வந்து ஹீரோயிசமாக பார்த்துட்டு இருக்கானுங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து கலையரசன் சூப்பராக வந்து ஒரு வசனம் சொல்லுவார். யாருமே கேட்காதனால வந்து நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமாடா, யாராச்சும் ஒரு ஆள் கேட்குற வரையும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும்டா, யாராச்சும் ஒரு ஆள் மாறினா கூட அதுவே நமக்கு நல்லது தானேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு ரவுடிசத்தினால அவரோட லைஃபே எப்படி வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு, அது நீங்கள் அதை அந்த மாதிரி நீங்களுமே என்னோட லைஃப் மாதிரி உங்கள் லைஃப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழகாக வந்து அந்த ஸ்கூல் பசங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஒரு கேரக்டருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கம்மியான நேரத்தில் வந்தாலும் வந்து கலையரசன் வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து அந்த வசனங்களால் ரொம்ப ரொம்ப ஆக்கிரமிச்சிருப்பாரு. எனக்குமே பர்சனலாக கலையரசன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே ரொம்ப பிடிக்கும். வசனங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி நான் சொன்னமே அந்த பிகே அப்படின்றவருக்கும் அவங்க அப்பாவுக்குமான வசனங்களே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பையன் அப்பா வந்து எப்படி வந்து பையன் வந்து ஒன்று சொன்னால் கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா பையனுக்குமான அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே வந்து அந்த வயசில் வந்து நம்ம அப்பா வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க மாட்டோம். பட் அதே ஸ்டேஜில் தான் வந்து இந்த லீட் ரோலில் பண்ண அந்த பிகேயுமே இருப்பார். இருந்தாலும் அவங்க அப்பா வந்து தன்னோட பையனை வந்து முழுக்க ரொம்ப ரொம்ப நம்புவார். அவங்க 2 பேத்துக்குமான வசனங்கள் அந்த பாண்டிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிகே அவர்
அவர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டு வராரு. இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறாரு. அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப கலீஜாக இருக்குது. அங்கே நிறைய பிரச்சனைகள், ரவுடிசம் எல்லாமே வந்து நடக்குது. அப்போ தான் ஸ்கூல் ஸ்டாஃப்மே வந்து அந்த ஸ்கூல் வந்து இவ்வளோ கலீஜாக வந்து போயிட்டுருக்கே, ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுத்த நல்ல லெவலுக்கு வந்து இந்த ஸ்கூலை வந்து கொண்டு போகணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து கையில் எடுப்போம், அது மூலியமா எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த பையன் இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தோடனே அப்போ தான் அவங்க அந்த அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃபில் வந்து பிளான் பண்ணுறாங்க, சரி நீ வந்து பேஸ்கெட் பால் வந்து ஒரு பிளான் பண்ணு, உனக்கு தான் பேஸ்கெட் பால் பிடிக்கல, நீ தான் நேஷனல் பிளேயராக இருக்கே அப்படின்றாங்க. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கூலில் வந்து நேஷனல் பிளேயராக இருக்காரு, நிறைய வந்து வின் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி நிறைய அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கு ட்ரைனராக தான் வந்து சசிகுமார்லாம் வந்து வராங்க. மேபி அவங்களோட ரோல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப பெரிய ரோல் வரும்னு நினைக்கிறேன். பட் டெல்லி கணேஷ் அவங்க வந்து 1-2 சீன் வந்து வந்தாலுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து என்கேஜிங்காக வந்து பண்ணிட்டு போயிடுறாரு. அவருக்கே உரித்தான அந்த வசனங்களை வந்து செம்மையாக என்கேஜிங் வந்து பண்ணுறாரு. ஸோ ஒரு 3 எபிசோடு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு பையன் இன்னொரு ஸ்கூலில் வந்து பிரச்சனை ஆகிட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு வரான். அந்த ஸ்கூல் ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. அந்த ஸ்கூலில் அவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் நடந்துச்சு, அதை எப்படிலாம் அவன் சமாளித்தான், அங்கே உள்ள சுற்றி உள்ளவங்க யார், அவனை வச்சு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து அவனை வச்சு என்ன பிளான் பண்ணுறாங்க, அவன் அந்த ஸ்கூலை வந்து நல்லபடியாக மாற்றினானா, அந்த பாஸ்கெட் பால் டீமை வந்து ஃபார்ம் பண்ணானா, அதுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்களா, இந்த சீரீஸ் வந்து அடுத்தடுத்து எப்படி போச்சு, இந்த ஸ்கூலோட நேம் வந்து அந்த பையன் மாற்றினானா, அந்த பையனுக்கு பழைய ஸ்கூலில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அதெல்லாம் சுற்றி தான் வந்து இந்த ஒரு சீரீஸ் வந்து பயணிக்குது. பட் உண்மையிலேயே வந்து இவங்க ஏகப்பட்ட விஷயத்தை வந்து எடுத்து சீரீஸ் பண்ணியிருக்கலாம். கிரிக்கெட் எடுத்து பண்ணியிருக்கலாம், ஃபுட்பால் எடுத்து பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் வந்து இவங்க வாலிபாலை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுவுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் எபிசோட்லேயே வந்து அந்த ஒரு வாலிபால் கேம்லாம் காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேபி அவர் பிகே வந்து அந்த பிகேவை நடிச்சிருக்கவர் வந்து இதுக்காக வாலிபால் கற்றுக்கிட்டாரா இல்லை உண்மையிலே அவர் வாலிபால் பிளேயர் அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரோட அந்த கேம் வந்து சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தார், ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருந்தார். அவர் இந்த ரோலுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார். யூனிஃபார்ம் போட்டால் அப்படியே ஸ்கூல் பையனாக இருக்கார். கலர் ட்ரெஸ் போட்டால் தான் வந்து நம்ம காலேஜுக்கு மேலே படிப்பார் போல் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் வருது. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஸ்கூலை பார்க்குறப்ப நமக்கே பயங்கரமாக இருக்குது. விஜய் சேதுபதியோட பையன் அவருமே வந்து நடிச்சிருக்காரு. அவருமே வந்து ஒரு 4 சீன் வந்து செம்மையாக மிரட்டிருக்காரு. அவருக்கு என்னமோ வந்து அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஸ்கூலுக்கு டிப்பே வந்து செட் ஆகுது. அந்த ரவுடிசம் எல்லாமே வந்து நல்லாவே செட் ஆகுது அவருக்கு. அந்த அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி அந்த பிகேக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். அவரோட ஏரியாவை அந்த காட்டின விதங்களே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவருமே வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுவார். ஒரு ஃப்ரெண்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பார் பழைய ஸ்கூல்லேருந்து. இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இவனை காப்பாற்றணும் இவன்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 ஃப்ரெண்டுங்க அவருக்கு வந்து கிடைப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி பிகே அவரோட குடும்பமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ணன், அப்பா, அம்மா, அந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணுற குடும்பம். அம்மா வந்து நம்ப மாட்டாங்க, அப்பா வந்து ரொம்ப ரொம்ப நம்புவார். அண்ணனுமே வந்து தம்பிக்கு ஒன்றா வந்து முன்னாடி 2 என்ன ஏதுன்னு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேமிலியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் முன்னாடியே சொன்னமே வந்து மியூசிக்கும் அந்த ஒளிப்பதிவும் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சீரீஸ். கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 3 எபிசோடு வந்து பார்த்து முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. மேபி இந்த சீரீஸில் வந்து ரெஜினா அவங்க நடிச்சிருக்காங்க, டெல்லி கணேஷ், அதுக்கப்புறம் டெல்லி கணேஷ் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த கேஸ்ட் அண்ட் குரூவே வருது. பட் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ இந்த 3 எபிசோடில் வந்து நிறைய சீன்ஸ் இல்லை. மேபி அடுத்தடுத்த எபிசோடில் வந்து அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து சசிகுமார் அவர்கள் வந்து அந்த கோச்சாக வர சீனில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேபி அவரோட ஃப்ளாஷ் பேக்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெல்லி கணேஷ் அவங்க வந்து ஒரு 4-5 சீனுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ முழுக்க முழுக்க இந்த சீரிஸ் வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்ல ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஏதோ நிறைய விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ண போகிற மாதிரி இருக்குது. அதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து தப்பான வழியில் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கலையரசன் வந்து அந்த சொல்கிற டைலாக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பரவாயில்லப்பா, இந்த பக்கத்து ஒரு ரொம்ப தப்பான ஒரு ஸ்கூலை காட்டினாலும் அங்கேருந்து ஒருத்தர் வெளியில் போய் எந்த மாதிரி ஒரு லைஃப்பில் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை வச்சே வந்து சில வசனங்கள் பேச்சு வைக்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டிஸ்னி + ஹாட்ஸ்டாரில் இருக்குது, நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நன்றி.